தேனி மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் வாய்ஸ் SMS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆடு வளர்ப்பில் நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர். போடி சுற்றுவட்டார சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த பெண்கள் வங்கிக் கடன் பெற்று ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு விடியல் என்ற தொண்டு நிறுவனம் தொழில்நுட்ப பயிற்சி அளித்து ஒரு நாளைக்கு 3 முறை வாய்ஸ் SMS அனுப்புகிறது. ஆடுகளை தேர்வு செய்வது, நோய்களிலிருந்து காப்பது, தடுப்பூசி விவரங்கள், உணவு முறைகள் போன்ற தகவல்கள் வாய்ஸ் SMS மூலம் அனுப்பப்படுகிறது. சில நேரங்களில் கொட்டகையில் அளவுக்கு அதிகமான ஆடுகளை நெருக்கமாக அடைச்சி வைக்கிறப்ப ஆடு போடுற சாணம் நம்ம ஆட்டுக்கு வைக்கிற தீவனம் தண்ணி இதில் பட்டு ஆடு தீவனம் திங்கிறப்ப அது பழையபடியும் ஆட்டோட வதத்துக்குள்ளே போயிடும். அதனால் ஆட்டுக்கொட்டகையை சுத்தமாகவும் நல்ல காற்றோட்டமாகவும் வச்சிருக்கணும். செல்போன்களை கையில் பிடித்தபடி காலையிலேயே ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் பெண்கள் வாய்ஸ் SMS-இல் வரும் தகவல்களை கேட்டு அதற்கேற்றாற் போல பராமரிக்கின்றனர். வாய்ஸ் மெயில் மூலமாக கற்று பராமரித்து ஆடு வளர்த்ததுனால ஆடு நல்ல நோய் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியோடு வளர்த்துக்கிட்டா கடனும் கட்டி முன்னேற்றமாக இப்போ மிச்சமாக வச்சிருக்கிறேன். கால்நடை மருத்துவர்களிடம் உரிய ஆலோசனை பெற்று விடியல் தொண்டு நிறுவனம் சுய உதவி குழுக்களுக்கு வாய்ஸ் SMS மூலம் தகவல்களை வழங்கி வருகிறது. ஆடு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு தொடர்பான தகவல்களை 1 நிமிட வாய்ஸ் மெயில்களாக கொடுத்து அவங்களுடைய திறனையும் மேம்படுத்தி அந்த திறனை மேம்படுத்தும் மூலம் செயல்பாடுகள் மூலம் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்தியிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய மிக சிறப்பானது. ஆடு வளர்ப்பை லாபகரமாக செய்து வரும் இந்த பெண்கள் வங்கியில் 5 ஆண்டுகளில் கட்ட வேண்டிய கடனை 2.5 ஆண்டுகளில் செலுத்தியுள்ளனர். மேலும் இடைத்தரகர்கள் இன்றி ஆடுகளை வாங்கவும் விற்கவும் ஏதுவாக தேனி மாவட்ட விவசாயிகள் ஆடு வளர்ப்பு உற்பத்தியாளர்கள் என்ற பெயரில் நிறுவனத்தை தொடங்கி சந்தைப்படுத்துதலிலும் வெற்றி பெற்றுள்ளனர். கல்வி கற்றுக்கிட்டே நாங்கள் கடனை ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஆடுகளுக்கு தேவையான தகவல் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு 5 விதமான வாய்ஸ் மெயில் வரும். அதில் ஆடுகளுக்கு என்னென்ன நோய்கள் வரும், எந்தெந்த சீசனில் மருந்து ஊற்றணும், எந்தெந்த சீசனில் தடுப்பூசி போடணும், காற்று காலத்தில் எந்த மாதிரி மருந்து கொடுக்கணும், வெயில் காலத்தில் எப்படி மருந்து கொடுக்கணும், அந்த மாதிரி வாய்ஸ் மெயில் நிறையா வரும். 10 ஆண்டுகளுக்கு முன் இந்த குழுவில் 300 நபர்கள் மட்டுமே இருந்தனர். தற்போது தேனி மாவட்டத்தில் மட்டும் 20,000க்கும் மேற்பட்டோரும் தமிழகம் முழுவதும் 65,000 பேரும் உறுப்பினர்களாக உள்ளனர். ஆடு வளர்ப்பில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக லாபம் அடைந்து வரும் இந்த ஆட்டுக்கார அலமேலுகள் மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவே திகழ்ந்து வருகின்றனர் என்றால் அது மிகையல்ல. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தேனியில் இருந்து செந்தில்குமார்.